குட்டை சம்மந்தமான போன காணொலியிலே நான் குறிப்பிட்டிருப்பேன். இந்த மாதிரி தண்ணீரை வந்து குட்டைக்குள்ளே விட்டு இந்த நெல் வயலுக்கு விடுறேன். அப்போ வந்து தண்ணீர் தெளிவாகும், அப்போ மீன்களை பார்க்கலாம். ஏன்னா நான் தண்ணீரை நிலையாக நிறுத்தினா பிளாங்டன் நல்லா வளரும்னு நினச்சேன். ஆனால் களிமண்ணில் எப்படி சத்துக்கள் இழப்பீடாகுமோ அதே மாதிரி தான் அந்த குட்டையிலையும் நடக்குது. இப்போ ஓரளவுக்கு குட்டை நிரம்பிடுச்சு. இனி தண்ணி நிரம்பி போகணும். இப்போ நான் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த பைப்பை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இனி தண்ணீரை நிறுத்திட்டு சாயங்காலம் வந்து அந்த பைப்பை இந்த இடத்துல வச்சு தண்ணீரை, அதாவது மீன்கள் வெளியேறாத அளவுக்கு ஒரு வலை உட்புறமாக வச்சு தினமுமே ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் இந்த தண்ணீர் உள்ளே வந்து இந்த வயல்களுக்கெல்லாம் போகட்டும்னு விட போகிறேன். கண்டிப்பாக அந்த தண்ணீர் உள்ளே வந்து போகிறதுனாலையும் தண்ணீர் புது தண்ணீர் உள்ளே வருது, இந்த குட்டையோட சூழல் கண்டிப்பாக மாறுபடும். தண்ணீர் தெளிவாகும். அதற்கு தகுந்த மாதிரி நம்ம மீன்களுக்கும் உணவு கொடுக்க ஆரம்பிக்கலாம். இயற்கையாக நம்ம எப்படி மீன்களுக்கு, ஏன்னா மீன்கள் முதல்ல பார்க்குற அளவுக்கு தண்ணீர் தெளியட்டும். அதற்கு பின்பு அடுத்த பணிகள் என்னங்கிறது பார்க்கலாம். மறுபடியும் அடுத்த காணொளி தெளிவாக பதிவிடுறேன்.